ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து எல்லா வெரைட்டி பிரண்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தொட்டி 5 தொட்டியில் வச்சது தப்பாக போச்சுங்க. ஒரு தொட்டியில் முன்னாடி வச்சுருந்தேன். ஏதோ ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் 3 தடவை நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு பிரண்டை கிடச்சிது. இப்போ என்னென்னா, எவ்வளோ சமைச்சாலும் இப்படி கிடக்குறாங்க காடு மாதிரி. பேசாமல் இதில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் போலங்க. இங்கே பாருங்கள், விட்டால் பக்கத்து வீட்டில் போய் மரங்களெல்லாம் படுறவங்க இதோடு நிற்கிதுன்னு நினைக்கிறீங்களா? தரையில் அவ்வளோ கிடக்குறாங்கங்க. இங்கே பாருங்கள், பேசாமல் வந்து பிரண்டை தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல். அவ்வளோ வராங்கங்க தொட்டியில் வளர்க்குறது. இது எப்படி பறித்து, எப்படி சமைச்சு, எப்படி சாப்பிட, எவ்வளோ சாப்பிட, என்ன பண்ணனே ஒன்றுமே எனக்கு புரியலை. அவ்வளோ வந்துட்டுருக்காங்க. எல்லா பிரண்டையும் நிறைய தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உருட்டு பிரண்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. இப்போ இவங்க ஓலைப்பிரண்டை கூட நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நான் உருட்டு பிரண்டையும் ஓலைப்பிரண்டையும் வந்து நான் பறிக்கிறதே கிடையாது. ஏன்னா யாராவது வந்தாவே அதிலிருந்து நமக்கு கட்டிங்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அது தொட்டி அளவுக்கு தான், ஒரு செடி அளவுக்கு தான் இருக்குது. இந்த நார்மல் பிரண்டை தான் வந்து சும்மா அப்படி படர்ந்து விரிந்து அவ்வளோ போயிடுச்சு. அதில் வந்து இதில் ஒரு சின்ன பீஸ் கொடுத்தோம்னாலும் இது பத்தலைன்னு ஒருத்தங்களே அத்தனை கட்டிங்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் மெதுவாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மெதுவாக வளர்கிறாங்கங்கிறத விட அரிய வகைங்கிறதுனால வளர விடுறதும் இல்லை, நான் சமைச்சு சாப்பிட்றதும் இல்லைங்க. அது அப்படியே கட் பண்ணி கொடுத்தே எனக்கு ஒன்றும் இல்லாமல் இத்தனோண்டு நிற்கிதுங்க. வீட்டுக்கு வந்து யாராவது வந்துட்டாவே அதை தான் வாங்கிட்டு போயிடுறாங்க நிறைய. மற்றது இந்த மற்ற எல்லாம் வளர்ந்துருக்கிறது நார்மல் பிரண்டை தான் இவ்வளோ வளர்ந்துருக்காங்க. இது யார் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இன்னும் நிறைய கட்டிங்ஸ் நிறைய கொடுன்னு தொட்டிக்கு மேலே வளர விட மாட்டேங்கிறாங்க. சரி, பார்க்கலாம், அவங்களையும் இந்த மாதிரி வளர்த்து எடுக்கணுங்க. ஓகே, பாய்மா.